நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை தினமும் அலச உள்ளது நியூஸ் 18. அந்த வகையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய எம்பியான திமுகவின் ஞான திரவியம் சாதித்தாரா சறுக்கினாரா என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலப்பரப்பையும் கொண்டது திருநெல்வேலி மாவட்டம். 80% விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு, இருட்டுக்கடை அல்வா, கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்டவை முக்கிய இடங்கள். தமிழ்நாட்டின் 38வது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ள திருநெல்வேலியில் ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நான்குநேரி, ராதாபுரம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 1952ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை 17 முறை இந்த தொகுதிக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிக முறை வென்ற கட்சி அதிமுக தான். இந்த தொகுதியில் இருந்து இதுவரை அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் 4 முறை எம்பியாக இருந்தவர் கடம்பூர் ஜனார்த்தனன். கடந்த தேர்தலில் திமுக, அதிமுக, அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 50% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளர் ஞான திரவியம். அவர் 5,22,623 வாக்குகள் பெற்ற நிலையில் 3,37,166 வாக்குகளை மட்டுமே வாங்கி தோல்வியை தழுவினார் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன். சுமார் 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஞான திரவியம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதில் 80% வருகையை உறுதி செய்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 226 கேள்விகளை எழுப்பியுள்ள இவர் தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 23 மசோதாக்களில் பங்கேற்று பேசியுள்ளார். இவர் கடந்த தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய நிலையில் வந்தே பாரத் உள்ளிட்ட பல்வேறு புதிய ரயில் சேவைகள் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறது. தாழையூத்து பகுதியில் 4 வழிச்சாலையை பொதுமக்கள் கடக்கும் வகையில் சுரங்கப்பாதை அமைத்து கொடுத்ததோடு 10ற்கு மேற்பட்ட இடங்களில் புதிய பேருந்து நிறுத்தங்களையும் கட்டி கொடுத்திருக்கிறார். அதேபோல் கூத்தங்குழி கடற்கரை கிராமத்தில் புதிய கலங்கரை விளக்கம் அமைத்து கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவர் அளித்த வாக்குறுதியின்படி இதுவரை தாமிரபரணி ஆறு தூய்மைப்படுத்தப்படவில்லை என்பதோடு கழிவுகள் கலப்பதும் தற்போது வரை நீடிக்கிறது. மேலும் களக்காடு வாழை விவசாயிகளுக்கு தனி சந்தையோ, நான்குநேரி உயர் தொழில்நுட்ப பூங்காவில் புதிய தொழிற்சாலைகளோ எதுவும் கொண்டு வரப்படவில்லை. அத்துடன் தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை தற்போது வரை முழுமையாக முடித்து தரவில்லை என்பதோடு ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதும் தடுக்கப்படவில்லை. இந்த வகையில் அவர் அளித்த வாக்குறுதிகளில் 25% மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாக கூறுகிறார்கள் அந்த தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் வாக்காளர்களும். இந்த பகுதியில் 5 வருஷமா எம்பியாக இருந்திருக்காரு. நாங்கள் அவருடைய வெற்றிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பகுதியில் பெருமளவு வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் என்னன்னு சொன்னால் எம்பி ஆன பிறகு அவர் இந்த பகுதிக்கு வந்தாரான்னு சொன்னால் வருகை தரலை. இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பி ஞான திரவியம் அவரால் முடிந்த சில நிகழ்வுகளிலே பண்டை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். 2019 தேர்தலின் போது தாமிரபரணி எப்படியும் தூய்மை செய்வதற்காக, முழுமையாக துப்புரவு செய்வதற்காக திட்டம் தீட்டுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பின்பு இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. ஒன்றிய அரசினுடைய மருத்துவமனைகளை அங்கே அமைக்கலாம், அதுபோல தொழிற்சாலைகள் அமைக்கலாம். ஒன்றிய அரசின் சார்பாக கல்வி ஸ்தாபனங்கள், கல்லூரிகளை அமைக்கணும். ஆனால் இந்த நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த மக்களுக்கான எந்தவித புதிய திட்டங்களும் தீட்டப்படலை. மத்திய அரசினுடைய சார்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய இன்று இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் அந்த பாராளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வி மேம்பாட்டிற்கான வாக்குறுதியை கொடுத்தார்கள், அதையும் செய்து தரவில்லை. இவ்வாறாக மருத்துவம், கல்வி, வாணிபம் என அனைத்திலும் இந்த நெல்லை பாராளுமன்ற தொகுதியை மிக பின்தங்கிய தொகுதியாக மாற்றியிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் நாங்கள் இவரை பார்க்கின்றோம். பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போதைய எம்பி ஞான திரவியத்திற்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதனால் இந்த தேர்தல் ஞான திரவியத்திற்கு ரொம்ப கஷ்டம்பா. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் செய்தியாளர் சிவமணி.